ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மாமிஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம செய்து கொடுக்குறதுனால நம்ம குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பேக்கெட் ஃபுல்லாக நான் வெள்ளை சேமியா எடுத்திருக்கேன். இதை ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம சிம்பிளாக சும்மா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு வேறு பாத்திரத்துக்கு நம்ம ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா மாற்றிக்கலாம். அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்ல பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பதியம் உள்ள சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஒரு கொத்து கருவேப்பிலை இப்போ நம்ம அதையும் உள்ள சேர்த்துடலாம். இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காரத்துக்கு நான் ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாய் எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு பச்சை மிளகாவோட காரம் இன்னும் பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் ஒன்று கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை அதையும் நான் பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்ல பொடிசாக. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, அப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறமா கொஞ்சமாக பெப்பர் தூள். முட்டைக்கு சேர்க்குறதுனால நம்ம பெப்பர் தூளும் அப்புறமா மஞ்சள் தூள் கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் அதோட பச்சை வாசனை இருக்காது. இப்போ இந்த டைமில் இதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்துக்க போகிறேன். நீங்கள் 3 முட்டை கூட எடுத்துக்கலாம். இப்போ 2 முட்டை நம்ம உடச்சி ஊற்றியாச்சு. நம்ம டக்குன்னு கிண்டிடக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் பொறுத்துட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அப்போ தான் முட்டை நல்லா பெருசாக இருக்கும். இப்போ இது நல்லா இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். பேக்கெட் பின்னாடியே எந்தளவுக்கு தண்ணி ஊற்றுறோங்கிற விவரமாக எழுதியிருப்பாங்க. நீங்கள் அடிக்கடி சேமியா செய்வீங்கன்னா உங்களுக்கே கரெக்டாக தெரியும். அது தண்ணி நல்லா கொதிக்கிற மாதிரி இருக்க டைமில் தான் நம்ம சேமியா உள்ளே சேர்க்கணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த டைமில் உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் உப்பு கூட சேர்த்துக்கலாம். உப்பு இல்லைன்னா ரொம்ப சப்புன்னு இருக்கும். நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க சேமியாவை உள்ளே சேர்த்துடலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்குது. நம்ம ஃப்ளேம் குறைக்கவே கூடாது. அப்போ தான் சேமியா நல்லா வெந்து வரும். நீங்கள் இப்படி மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் ஏதாவது லெஃப்ட் ஒரு இடியாப்பம்லாம் இருந்ததுன்னா நீங்கள் இதே மெத்தடில் அதை செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுருக்கேன். இப்போ தண்ணிலாம் நல்லா வத்தி விரிச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி கீழே இருந்து நல்லா மேலே நல்லா கிளறி விட்டோம்னா கொஞ்சம் நேரத்துலேயே சேமியா நல்லா வெந்துடும். கொஞ்சம் தண்ணி இருக்க கன்சிஸ்டன்சியில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் நம்ம எவ்வளோ நேரம் கழித்து நம்ம சாப்பிட்டாலும் அதே மாதிரி சாஃப்டாகவே இருக்கும். இந்த டைமில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுட்டு கொஞ்சமாக பெப்பர் தூள் தூவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணியாச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.